ஐபிஎல் தொடர் ஒரு பக்கம் விறுவிறுப்பை கூட்டியிருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் பேசுகிறவங்க மத்தியில் ஒரு பெரிய சுணக்கத்தை, ஒரு வெறுப்பை, ஒரு ஆர்வமின்மையை ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அணியோடைய அடுத்தடுத்த 2 தோல்வி. அந்த தோல்வியில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஏன்பா என்னையா போன தடவை தான் பார்த்தா இப்படின்னு பார்த்தா இந்த முறையும் இப்படியா, வீரர்கள்லாம் மாற்றி வாங்கியிருக்கிறீங்க, வீரர்கள்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க நல்ல விலைக்கு, புதுசாலாம் பசங்களை வந்து யங்ஸ்டர்ஸ் இறக்கியிருக்கிறோம். போன இதில் தான் 2025 பார்த்தீங்கன்னா வயசானவங்க கழுடு கட்டுங்கன்னு ஒரே விமர்சனமாக இருந்தது. அவங்க பூரா அமிச்சாச்சு. வந்தவங்க பூரா எங்கேயா வந்து இதுவாக வராங்க, இவர் அடிப்பார் அவர் அடிப்பார்னு பார்த்தா நேற்று அதுவும் முந்த நாள் வந்து இந்த பஞ்சாப் மேட்ச்சு, ஐயோ ஐயோ என்ன சாமி நீங்கள் என்னையா பவுலிங் போடுறீங்க, என்னையா ஃபீல்டிங் பண்ணுறீங்க. ஒட்டு மொத்தமாக அந்த கிரவுண்டே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சைலண்ட் ஆகி போச்சு. ஒரு 17 ஓவர்லேயே சென்னைக்கான வெற்றி கிடையாதுன்னு முடிவு செய்யப்பட்டது. இப்படியே தொடர்ந்தால் சென்னை அடுத்த சுற்றுக்கு முன்னேறுமா சென்னை சூப்பர் கிங் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குரிய பக்கத்தில் போட்டாச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ தான்ப்பா மேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் இருக்குதுல்ல நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ தானே அப்படின்னு நினைப்போம். நம்ம கடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே வந்து செமிஃபைனல் வந்துடும், ஃபைனல் வந்துடும், கப்பு எங்கன்னு போயிடும். இந்த நேரத்தில் சுதாகரிக்க வேண்டும். ஏன் சென்னை சூப்பர் கிங்கில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு குழு அதற்கான ஆய்வுகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ஆய்வு பண்ணி என்ன வந்து குறிப்பாக இன்னொரு பக்கம் நேற்று அந்த முந்த நாள் பிரியான்ஷி ஆர்யா ஒன்றும் இல்லை, ஒரு 11 பந்தில் 39 ரன்னு, என்ன பிரமாதமான ஒரு ஆட்டம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பிரியான்ஷி ஆர்யா வந்து அவ்வளோ அற்புதமான ஆட்டம். இப்படி தாங்க இருக்கணும் ஒரு வீரர் வந்து. ஒரு அணி வந்து அப்படி சரியும் போது இன்னொரு வீரர் வந்து அந்த அணியை தூக்கணும். அது பவுலராக இருக்கலாம், பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ஆல்ரவுண்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அதுதான் ஒரு டீமுக்கு. ஏன்பா ஒருத்தனையே நம்பி தான் டீம் இருக்க முடியுமான்னா ஒருத்தரையே நம்பி கிடையாது. ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் சோட போவாங்க, இன்னொரு மேட்ச்சில் இன்னொருத்தர் அவர் வந்து பெர்ஃபார்மில் வந்துடுவார். ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு டீமே இப்படி தான் இருக்கும். கலைஞ்சா அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரியே மடிவோம். சரியான பவுலிங் இல்லை, சரியான ஃபீல்டிங் இல்லை அப்படின்னா அது என்ன சிறந்த டீம் வந்து? இந்த பிரியான்ஷ் ஆர்யா வந்து அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், அவர் வந்து ஏன் பாருங்கள், யாரெல்லாம் கிரிக்கெட்டாக ரொம்ப தவமாக நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த வாய்ப்பு வராது. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வாத்தியாருங்கன்றார். அவர் அத்தனை பேரும் டீச்சரு, எங்கள் அக்கா டீச்சரு, எங்கள் பங்காளிங்க டீச்சரு, எங்கள் சித்தப்பன் பெரியப்பா டீச்சரு, அவங்க டீச்சரு, எல்லாருமே வாத்தியாருங்க. நானும் அப்படி வாத்தியார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால் சரி கிரிக்கெட் உள்ள போய் தான் விளையாடி தான் பார்ப்போமேன்னு வந்தேன். இவ்வளோ பெரிய வீரராக என்னை இவ்வளோ போற்றுதலுக்குரிய ஆளாக மாற்றுந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு. இது வந்து இயற்கையினுடைய நீதி தாங்க. வந்து நீங்கள் எதோ ரொம்ப விரும்புகிறீங்களோ அதை தாண்டி சரி இதை ஏதாவது பண்ணி பார்க்கலாம்பா அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதில் உச்சத்தை கொண்டு போயிடும். அதுதான் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பல விஷயங்கள் கிரிக்கெட்டில். அதில் வந்து யுவராஜ் சிங் வந்து ஒரு நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கார். என்ன மன்னிப்புனா, யுவராஜ் சிங்குடைய தந்தை அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் தொடர்ச்சியாக அதுவும் வந்து யுவராஜ் சிங் வந்து டீம்லேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு, டீம்லேருந்து வந்த பிறகு, ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் எங்கே போனாலும் என் பையனை கிரிக்கெட் வாழ்க்கையை காலி பண்ணது இந்த தோனி தான், உள்ள பாலிடிக்ஸ் பண்ணி என் பையனை வெளியே அமிச்சது தோனி தான், என் பையன் நல்ல ஃபார்மில் வந்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு மேட்ச்சில் உள்ளே இறக்க விடாமல் இந்த கேப்டனாக இருந்தப்போ பண்ணது தோனி தான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தோனியோடைய எதிர்ப்புராணம் பாடிக்கிட்டே இருக்கு. தோனி அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷனை காட்டல. அதுதான் புத்திசாலித்தனம். அட போங்கப்பா நீ வேறு பேசுப்பா. அவர் கிரிக்கெட் பிளேயரை வந்து யுவராஜ் சிங் அது சம்மந்தமாக எந்த கருத்தும் சொல்லலை. இவர் வந்து அதை மட்டும் சொல்லாமல், யுவராஜ் சிங் அப்பா வந்து அதை மட்டும் சொல்லாமல் அவர் வந்து 83 கபில் தேவ் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டார். கபில் தேவ் எப்படியாப்பட்ட ஆள் தான்ப்பா அவர். கபில் தேவ் லேசப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் வந்து ஹரியானா சிங்கம்னு கொண்டாடுறீங்கல்ல, அந்த சிங்கம் என்னென்னா பாலிடிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு. எங்கள் அரசியல், விளையாட்டு, சினிமா இதுக்குள்ளெல்லாம் அரசியல் இருக்க தான் செய்யும். பணமும் புகழும் எங்கே வந்து குயிக்காக கிடைக்குதோ அந்த இடங்களில் பாலிடிக்ஸும் இருக்கும், அரசியலும் இருக்கும். அதை மீறி தான் அதுக்குள்ளே வந்தாகணும், அதை மீறி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும்.
அதை அடித்து தான் நீங்கள் மேலே வரணும், வேறு வழியே கிடையாது. அப்படி தொடர்ச்சியாக யுவராஜ் சிங்கோடைய தந்தை அந்த பேசின பேச்சு அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, 2 விஷயத்தை, அதில் முக்கியமான ஒரு விஷயம், இல்லை இந்த கபில் தேவ் பற்றி பேசுனது இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னா அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கலை. எங்கள் அப்பாவுக்கும் கபில் தேவ் அங்கிளுக்கும் என்ன பிரச்சனை இருந்தது, என்ன இதுவும் தெரியல, நண்பர்கள் தான் அவங்க, அதை தாண்டி என்னன்னு தெரியல, அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்ட்டார். அதே வேளையில் தோனியை பற்றி விமர்சனம் பண்ணது என்னுடைய குரல் கிடையாது, அது இன்னொரு குரல் கிடையாது, நான் அதுக்கு பொறுப்பு. எங்கள் அப்பா சொன்னால் நானே பொறுப்பு, என்ன வந்து கேட்குறீங்க? ஆனால் ஆக மொத்தம் 2 பேர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். யுவராஜ் சிங் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, ஒரு பக்கம் வந்தாச்சு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொன்று சொல்கிறார் வந்து என்னென்னா, சரி நீங்கள் வந்து கோச்சா ஏதோ ஒரு டீமுக்கு இதுவாக இருக்கிறீங்க, லோக்கலில் வந்து சில பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்குறீங்க, இந்த வர்ணனையாளர் அப்படின்ற வேலையை நீங்கள் ஏன் தொடவே மாட்டேன்றீங்க கேட்குறாங்க. வர்ணனையாளர் வேலையை வந்து தொட மாட்டேறீங்க அப்படின்பொழுது, நான் களத்தில் இறங்கி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வர்ணனையாளர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்க பூரா என்னுடைய ஆட்டத்தை விமர்சனம் பண்ணவங்க கிடையாது, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை விமர்சனம் பண்ணவங்க, என்னை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணவங்க, என்னை வந்து உருவகேலி பண்ணவர்கள். ஏன்னா யுவராஜ் சிங் வந்து ஒரு கேன்சரில் இருந்து மீண்டு வந்தவர், வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன்டா நான், திரும்பவும் வந்துட்டேன் நான் அப்படின்ற அளவுக்கு வந்தவர் வந்து அதையெல்லாம் வந்து பர்சனலாக பேசியிருக்காங்க அவங்க மைக் முன்னாடி உட்காந்து. இப்போ அவங்க கூட உட்காந்து நான் எப்படி வர்ணனை பண்ண முடியும்? ஏறக்குறைய அவங்க என்னுடைய எதிரிங்க, அவங்க என் மனசில் அந்த காயம் ஆறவே இல்லை. ஏன்னா யுவராஜ் சிங்லாம் பயங்கரமான ஒரு கோவக்காரர், கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கணுங்க. அந்த கோவத்தை வந்து ஒரு பவுலர் வந்து வெறுப்பேற்றுவார் தெரியுமா, வெறுப்பேற்றணுன்னு 6 பாலையும் 6 பறக்கும், வந்து சையன் பறக்கும் வந்து. அப்படியாப்பட்ட கோவம், அந்த கோவத்துக்குள்ளே குணம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சஞ்சு சாம்சன் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், எனக்கு வந்து யுவராஜ் சிங் சார் வந்து நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாரு, நிறைய பேட்டிங்குடைய தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தாரு, டெக்னிக்கில் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் காரணம். எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வந்து யுவராஜ் சிங் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், நீ வந்து எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு எனக்கு அவர் வந்து ஒரு குரு மாதிரி அப்படின்னாரு. இதுதான் யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை நெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பையனை நான் சஞ்சு சாம்சங்கன்னு பார்க்குறேன், இவன் ஒரு சூப்பரான பிளேயராக வருவான் அப்படின்னு நான் கணிச்சிட்டேன். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற குறை என்னென்னா, இவனுடைய பேட்டிங் ஸ்டைலை மாற்றணும், அப்புறமா இவனுடைய அந்த ஃபுட் ஒர்க்கு, இந்த காலை மாற்றி வைக்கிறதுல அதை கம்ப்ளீட்டாக மாற்றியே ஆகணும் அப்படின் போது அவனை கூப்பிட்டேன் நான். தம்பி, நீ ரன் அடிக்கிறியோ இல்லையோ, நீ ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறியோ, டக் அவுட் ஆகுறியோ, ஒரு செஞ்சுரி அடிக்கிற, அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ முதல்ல ஃபுட் ஒர்க்கு மாற்றணும், இது மாதிரி காலை வைக்கக்கூடாது, காலை மாற்றி வைக்கணும். அதே வேளையில் வந்து நீ உன் பேட்டிங் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ராஜா அப்படின்னு நான் ஒரு சின்ன அறிவுரை தான் கொடுத்தேன். அவன் அதை அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டான், அவன் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச பற்றியே 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு தாங்க வந்து, நமக்கு தெரிஞ்சதை நம்மளோடய வச்சுக்கூடாது வந்து, அதை யாரோ 4 பேருக்கு சொல்லி தரணும். இவன் திறமையான வருவானா அப்படின்னு கணிச்சா அவனுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு. அதான் அந்த சஞ்சு சாம்சன் தான் T20 வேர்ல்டு கப்லாம் அடின்னு அடித்த ஆள், இந்த சென்னை சூப்பர் கிங்கில் வந்து 2 மேட்சும் சொதப்பியிருக்காப்புல. ஒருவேளை இந்த ஃபுட் ஒர்க் காரணமாக இருக்குமோ, இந்த காலை மாற்றி அமைக்கிறதுல பழையபடியே கொண்டு வந்து காலை வச்சுட்டாரா என்னவோ தெரியல வந்து. இது மறுபடியும் யுவராஜ் சிங் தான் ஃபோன் பண்ணி அவர் கேட்கணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம சேலத்து சிங்கம் நடராஜன் எங்கேயா அவர் வந்து ஐபிஎல்லில் கொஞ்சம் இறக்குனீங்க, பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சார், அதுக்கப்புறம் அந்த பக்கமே காணோம். அவர் வந்து விளையாடுறாரா, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரா, சேலத்தில் ஏதாவது கடை வச்சுட்டாரா என்னன்னே தெரில, இல்லது வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி அவரை ஓரங்கட்டி அமைக்கிட்டீங்களா அப்படிலாம் கேள்வி இருக்கும் பொழுது, அவரை இந்த டெல்லி டீம் இருக்குல்ல, நாங்கள் விடுற மாதிரி இல்லைங்க, நல்ல பையன், நல்ல ஆட்டக்காரன், அருமையான பவுலிங் போடுறவர், நல்ல குணாதிசயம் கொண்ட ஒரு நபர், அதனால் நாங்கள் விடல. இந்த சீசனில் நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கடந்த 2 வருஷமாக என்ன ஆச்சுன்னா, அவர் காயத்திலிருந்து மீளலை, அவருக்கு இன்ஜுரி ஆகிருந்தது, அதனால் அவர் மீளலை, அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்போது மனசு நெகிழ்வாக இருக்குது. ஏன்னா ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து, ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு வெள்ளந்தியான அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக கொடுத்தாதான் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில், இன்டர்நேஷ்னல் லெவலில்
கவனத்தை ஈர்க்க முடியும். டெல்லி அணிக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. இதோடு சேர்த்து நடராஜன் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லி அணி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நெட் ப்ராக்டிஸ் பண்ணு, பிச்சில் வந்து பவுலிங் போடு. இது மட்டும் இல்லாமல் அவங்க துபாய், ஷார்ஜா இப்படி போனால் என்னையும் கூப்பிட்டு போய் அங்கே பயிற்சி ஆட்டத்தில் ஆட வைப்பாங்க, அவங்க பயிற்சியில் ஈடுபட வைப்பாங்கன்னும் போது அப்போது ஒரு திறமையாளனை கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க பாருங்கள். அதனால் இந்த ஐபிஎல்லில் ஏன்னா 2 வருஷம் ஐபிஎல்லில் விளையாடவே இல்லை. போன வருஷத்தோட கடைசியில் ஏதோ 2-3 மேட்ச்சில் இறக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வேகம் இல்லை, அந்த பவுலிங்கில் வேகம் குறைவாக தான் இருந்தது. இந்த முறை அவரை இறக்கி விட்டுருக்காங்க. உண்மையாக நடராஜன் முதல் மேட்ச்சு ஒரு 1-2 மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோம், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பவுலிங்கில் வந்து ஒரு நேர்த்தி வராது. ஆனால் அதே சமயத்தில் ஃபார்மை பிடிச்சிட்டா யார்கரில் தலைவன் கில்லாடி. அப்படி மீண்டும் வாங்க, மறுபடியும் பழைய பாட்ஷாவா இறங்கி வா நடராஜன் அப்படின்னு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் கங்குலி தாதா அப்படி சும்மா இங்கிலாந்தில் இந்த சட்டையை கழட்டி அப்படி சுற்றுன்னு ஞாபகம் இருக்குதா? ஒரு மேட்ச்சில் வின் பண்ண உடனே எங்கே லண்டனில் உட்காந்துன்னு சுற்றின ஒரு சுற்று இருக்குது, அதுதான் தில்லுன்னு. அப்படியாப்பட்ட தில்லான சௌரவ் கங்குலி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கோபக்காரர், நல்ல குணம் கொண்ட அந்த சௌரவ் கங்குலியினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வரப்போகிறது. அந்த திரைப்படத்தில் யார் நடிக்க போகிறாங்க? ஏற்கனவே தோனிது வந்துருச்சு, அப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா 83 வேர்ல்டு கப் வாங்கின அந்த ஒட்டுமொத்த டீமை வச்சு 1983 ஒரு படமே வந்துடுச்சு. சௌரவ் கங்குலி இது ஏன்பா வரலன்னா ஏன்பா வரலன்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, கங்குலி சம்மந்தப்பட்ட கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. அதனால் சௌரவ் கங்குலியுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக ஆக்கப்படுகிறது. அதில் ராஜ்குமார் ராவ் கங்குலியாக நடிக்க உள்ளார். அதற்காக அவர் உடற்பயிற்சி, கிரிக்கெட் பயிற்சி, ஆமாம் அது வேணும் இல்லை, கிரிக்கெட்டே என்னன்னு தெரியாதான் தான் கங்குலி மாதிரி இருக்கார். ரைட்டு, பேட்டிங் எப்படி பிடிக்கிறது, அவர் ஸ்டைலில் எப்படி நிற்கிறது, அப்படி வளைஞ்சி எப்படி நிற்கிறது, அப்படி கண்ணை சிமிட்டி எப்படி பார்க்குறது, எப்படி ஒரு சிக்ஸை அடிக்கிறது, சிக்ஸை அடித்த பிறகு எப்படி கத்துறது, இதெல்லாம் வேணும். இது தவிர வந்து ஃபிட்னஸ் அவசியமாக இருக்கணும். அதற்கான பயிற்சியில் இறங்கியிருக்காப்புல அவர். அந்த திரைப்படம் மிக விரைவில் ஆரம்பித்து அந்த திரைப்படம் நிறைய கான்ட்ரவர்சிகளை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, கங்குலியோடு சேர்த்து நம்ம தென்னிந்திய ஒரு நடிகையை பற்றி பயங்கர கிசுகிசு ஒன்று போச்சு. ஏறக்குறைய அந்த நடிகை கொல்கட்டாவிலே போய் கங்குலி வீட்லேயே உக்காந்துங்கன்னு அங்கேயே கொடுத்தனம் நடத்துனாங்க அப்படின்ற கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் அந்த படத்தில் சேர்க்க போகிறாங்க, தைரியமாக சேருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அந்த நடிகையுடைய தங்கச்சியும் ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு, அவங்களும் ஒரு பிரபலமான நடிகையாக இருந்தவங்க, அவங்க கணவரும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த படம் வந்த பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் கூட உள்ளே இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அடுத்த ஐபிஎல் மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங் எப்படி விளையாடுதுன்ட்டு உங்களை மாதிரி நானும் பொறுத்து பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.